நாகை அருகே கொள்முதல் நிலையத்தில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி விபத்தில் சிக்கியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். லாரியில் எத்தனை நெல் மூட்டைகள் இருந்திருக்கின்றன? இந்த விபத்து எப்படி நடந்தது? அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல குறுவை நெற்பயிர்களை விவசாயிகள் கொள்முதல் செய்யும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 122 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள கொள்முதல் பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில சிந்தாமணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கோவில்பத்து தானிய கிடங்கிற்கு வழக்கம் போல நெல் மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 490 நெல் மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு லாரியானது சென்றது. திடீரென சடையன் கோட்டகம் அருகே லாரி சென்ற போது இருசக்கர வாகனம் எதிரே வந்திருக்கு. அந்த லாரி இருசக்கர வாகனம் ஓட்டிட்டு வந்தவர் மேல மோதாமல் இருக்கிறதுக்கு அவர் அந்த வாகனத்தை லாரியை திருப்பி இருக்கிறாரு. திருப்பியப்ப கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குளத்துல லாரி நெல் மூட்டைகளோட பாய்ஞ்சி விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விபத்துல ஓட்டுநர் மற்றும் கூட இருந்த உதவியாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருந்தாலும் நெல் மூட்டைகள் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் முழுவதுமா அந்த குளத்துல விழுந்து விபத்தோட லாரியோட விழுந்து அந்த நெல் மூட்டைகள் முழுவதுமாக நனைந்திருக்குது. அங்க இருந்த பொதுமக்கள், அங்கிருந்த கூலி விவசாயிகள் என அனைவரும் சேர்ந்து லாரியில் இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை மற்றொரு லாரிக்கு ஏற்றும் பணியில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த ஈரமான நெல் மூட்டைகளை மீண்டும் அந்த கிடங்குக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளிலும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள், நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை பார்த்த அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சகாதேவன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.